ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. அதனால் நான் வாசல்லேருந்தே கோலங்கள் போட ஆரம்பிச்சிட்டேன். புல்லாங்குழல், வெண்ணெய் பானை, கிருஷ்ணரோட கால் போட்டு அதுக்கப்புறம் அவருக்குரிய வஸ்திரங்களான அந்த சங்கு சக்கரம், சங்கு இதெல்லாம் படிக்கட்டில் போட்டேன். அதுக்கப்புறம் 2 பக்கமும் ஒரு பக்கம் விளக்க போட்டுட்டு அழகாக விளக்கு ஏற்றுற மாதிரி போட்டாச்சு. இந்த பக்கம் ஸ்டாரை கால் வச்சு போட்டுட்டு வாசல்லேருந்தே நான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு நான் பண்ணது அவல் தான். எல்லோரும் இன்றைக்கி அதை தான் பண்ணுவோம். ஸோ அவல் நல்லா வறுத்தேன். நெய்யில் முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுக்கும் போதே அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா நான் ஒரு பக்கமாக நான் இந்த வெல்லத்தை நல்லா கொஞ்சம் பாகு எடுக்கல, பட் நல்லா கரையிற மாதிரி ஒரு பக்கமாக காய்ச்சிக்கிட்டேன். இது வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றி அதில் நான் நல்லா வேக வச்சாச்சு. பால்லே நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் இந்த கலந்து வச்சுருந்தேன் அந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் நல்லா டீ பதத்தில் வரும்போது நான் நெய், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு இன்னும் கெட்டியானதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான நெய்வேத்தியம் தான் நான் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்களோட வீட்டில் நான் செஞ்சது வெறும் அவல் பாயாசம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால படிக்கட்டிலேருந்தே நான் இந்த கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டு வாசலில் முன்னாடியும் கோலம் போட்டு நம்ம கிருஷ்ணரோட கால் எல்லோரும் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்களும் போட்டுட்டு வாசலுக்கு நேராக தான் எனக்கு பூஜை ரூம். ஸோ வாசல்லேருந்தே நான் என்னுடைய கால்கள், கிருஷ்ணருடைய கால்களை நான் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கிருஷ்ணரை நான் வரவழைச்சி பூஜை ரூம் வரைக்கும் நான் காலை போட்டுட்டு ரொம்ப சிம்பிளான செலிப்ரேஷனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச அத்தனையும் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. முறுக்கு, அதிரசம், சீடை, அவருக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பால், தயிர், வெண்ணெய், அதோட 2 வாழைப்பழம் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த பண்ண அவல் பாயாசத்தையும் வச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நிறைவாகவும் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நிறைவான டேவாக தான் கண்டிப்பாக இருந்துச்சு. நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.